व्यासं शुकं गौड़मदं महावितं गोविंद योगीन्द्रं अधास्य शिष्यं श्री शंकराचार्य अधास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरुं सन्ततमानतोऽस्मि। ये धरुण मास्टर है, ये शंकराचार्य கைதிகாரர் சேர்ந்து என்னது சுவாமி பேரு அதுக்கு சரி அந்த எந்த ஒரு இது மயூரேஸ்வரர் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக எல்லாம் பொது காரியம்லாம் பண்ணுறேன். அதுக்காக இப்போ ஸ்வாகத பத்திரம்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஆச்சாரியால் தான் நமக்கு எல்லாம் வேத மார்க்கத்தை உத்தாரணம் பண்ணி அனுகிரகம் பண்ணினவா. இந்த கலியுகத்தில் மௌனமாக இருக்கக்கூடிய கைலாசத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் தட்சிணாமூர்த்தி அந்த மௌனத்தெல்லாம் கலைச்சிட்டு ஜனங்களுடைய அஞ்ஞானத்தை போக்குறதுக்காக, இருளை போக்குறதுக்காக, தரிசனம் பண்ணாலே அஞ்ஞானம் போகுங்கிறது ஒன்று. அந்த காலப்போக்கில் அந்த சக்தி குறைஞ்சி போச்சு ஜனங்களுக்கு. தரிசனம் பண்ணிட்டாலே அந்த அனுகிரகத்தை வாங்கிக்கிற சக்தி, கொடுக்குற சக்தி அப்படியே இருக்கு, வாங்கிக்கிற சக்தி மறைஞ்சு போய் குறைஞ்சி போன உடனே பேசணும்னு அவர் சொல்லிட்டார். சுவாமி பேசணும், சஞ்சாரம் பண்ணணும், புஸ்தகம் எழுதணும், பாஷ்யம் எழுதணும் அப்படின்லாம் நினச்சிட்டு
அந்த கைலாசவாசியான தட்சிணாமூர்த்தியான அந்த சுவாமி உபதேசம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சார். அவர் தான் சங்கராச்சாரியர் பகவத் பாதம். शंभोर मूर्ति चरति भुवने शंकराचार्य रूपम मुक्त्वा मौनम अज्ञानांतर गहन पतितान अज्ञान अंतर गहन पतितान காடு. அது காடுன்னா ஏதோ பேருக்கு ஒரு 5 மரம் வச்சுட்டு அது காடுன்னு சொல்கிறாளா? ஓரமாக எல்லாம் சுற்றி செடி கொடி வச்சுட்டு முழுக்க காடு சுற்றி ஓரமாக எல்லாம் இருக்கேன். அதனால் மத்திய பதித்த நியாயம், மத்தியில் இருக்கிறது தான் காடுன்னு வச்சுங்க அப்படி சொல்கிறாளா அப்படின்னா இல்லை. அந்தர்கஹன பதித்தான், ஒரு அடர்ந்த காடு, இருட்டாக இருக்குது, வெளிச்சமே இல்லை. அது மாதிரி அஜ்ஞான இருளில் சிக்கின்னு இருக்கா, மாட்டின்னு இருக்கா. என்ன அஜ்ஞானம்னா என்ன? படிக்க தெரியலையா, இல்லை என்ன அவளுக்கு பேச தெரியலன்னா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேச தெரியும், படிக்க தெரியும். ஆனால் மனுஷானா நடந்துக்கிறதுக்கு தெரியாது. மனுஷானா நடந்துக்கணுங்கிறதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? அதுக்கு ஆத்ம குணங்கள் இருக்கணும், பக்தி இருக்கணும், சதாச்சாரம் இருக்கணும், குரு சுஷ்ரூஷம் இருக்கணும், நித்திய கர்மானுஷ்டானங்கள் இருக்கணும். நித்திய கர்மானுஷ்டானம் நிறைய, ஒரு நாளைக்கு உட்கார்ந்து 1000 ஜபம் பண்ணுறேன், 2000 காயத்ரி பண்ணுறேங்கிறது திடீர்னு உட்கார்ந்துட்டு இன்னைக்குலேருந்து 5 நாளைக்கு ஜபமாக பண்ணிட்டு இருப்பேங்கிறது வேறு, அது விசேஷம்தான். ஆனால் பண்ண வேண்டியது நித்தியப்படி 108 அல்லது 108 முடியலைன்னா 64 32 ஏதோ ஒன்றும் தொடர்ந்தால் போல் பண்ணணும். இந்த காயத்ரி ஜபங்கிறது முக்தாவிமஹேமநீரதவளச்சாரிய முகைஸ்திரட்சணை முக்தாம் இந்து நிபத்தரத்னமகுடாம் தத்வார்த்தவர்ணாத்மிகாம் காயத்ரீம் வரதாபயாங்குசகசாः शुभ्रं कपालंगदां शंखं चक्रमधारविन्दयुगलं हस्तैर्वहन्तीं भजे. सावित्री मावा गायत्री मावाहयामि सरस्वती मावा சொல்லி நிச்சத் காயத்ரி சந்தா அப்படின்னு என்ன சொல்றீங்களோ அந்த உபனிஷத்துலேருந்து சதுர்விம்சத்யக்ஷரா திரிபதா ஷட்கோட்சி பஞ்சசீரோபரய தேவி என்ன அந்த மந்திரத்தில் அப்படி சொல்லியிருக்கு. சிலதெல்லாம் சத்தப்படாமல் சொல்லணும். மந்திரங்களை சில உறக்க சொல்லக்கூடிய மந்திரங்கள், மத்தியமஸ்வரத்தோடு சொல்லக்கூடிய மந்திரங்கள், உபானுசு சொல்லக்கூடிய மந்திரங்கள்னு வகையாக பிரித்து, அதே மாதிரி இந்தந்த ஒரே மந்திரத்தையே பாராயண காலத்தில் இந்த வேகத்தில் சொல்லணும், படிக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான வேகம், அதாவது நிதானத்தோடு சொல்லணும் அப்படின்லாம் சொல்லி இந்த ஸ்பீடு எல்லாத்தையும் கூட நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வேதாத்தியன பரம்பரை நம்முடைய தேசத்தில் நடந்துருக்கு. அந்த வேதாத்தியன பரம்பரை நடக்கிறதுனா வெறும் படிப்பு மாத்திரம் இல்லை, வேதாத்தியனங்கிறது படிப்பு மாத்திரம் இல்லை அப்படின்றது பக்கத்தில் இருப்பாங்க. அந்த அத்தியன பரம்பரைக்கு எல்லாம் சேர்ந்து அந்த மந்திரங்கிறது பலனை கொடுக்கணும்னு சொன்னால் உச்சாரணம் மாத்திரம் காணும். ஆகார சுத்தம் சத்வ சுத்தி, ஆகாரம் நாம் சாப்பிட்ற ஆகாரம் எப்படிப்பட்ட ஆகாரம், நல்ல குணங்களை கடிக்கக்கூடிய ஆகாரமா, அதுதான் நமக்கு அடுத்த தலைமுறைக்கு பிரதிபலிக்கணும். குணங்கள்லாம் அதுதான் நீங்கள் சொல்கிறேன். ஆத்மாவை அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் ஆத்மாவைன்னு சொன்னால் அந்த ஆத்மாங்கிறது அடுத்த தலைமுறைக்கு அந்த மாதிரி அதே பக்தி ஸ்ரத்தையோடு வரணும்னு சொன்னால் இந்த ஆகாராதி நியமங்கள்லாம் வேணும். ஆகார சுத்தம் சத்வ சுத்தி, அதுக்கப்புறமா ஆச்சாரஹீனம் ந புனந்தி வேதாக, வேதங்கள் ஆச்சாரத்தோடு சேர்ந்து இருக்கும்போது தான் அந்த வேத மந்திரங்கள்லாம் நமக்கு அதில் சொல்லியிருக்கக்கூடிய பலனை முழுசாக அளிக்கும்.
ஆகவே ஆச்சாரத்தோடு சேர்ந்து ஆகார நியமத்தோடு சேர்ந்து, ஆனால் இது ஒரு பள்ளிக்கூடம் மாதிரியோ இல்லைன்னா வேறு ஏதோ காலேஜ் மாதிரியோ நினச்சக்கூடாது. ஒரு வேத பாடசாலைன்னு சொன்னால் அதுக்கும் காலேஜுக்கு ஸ்கூலுக்கும் சட்டத்திட்டங்கள் இருக்குது, அது மாற்றிக்கலாம், அப்படி இப்படி பண்ண அது அதனுடைய விதம் வேறு. ஆனால் இது எப்படின்னா முதல்ல எப்படி ஆரம்பித்ததோ அதே மாதிரி இந்த தர்ம சக்கரங்கிறது தொடர்ந்தாற்போல் சுழலும். அப்படின்னா அதே மாதிரியான அனுஷ்டானத்தோட ஆத்ம குணங்களோட இந்த வேதத்தை கிரகிச்சு தாரணம் பண்ணி அது கத்துண்ட வேதத்தை மற்றவாளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியவாளுக்கு சொல்லிக்கணும். அதுக்கும் இஷ்டத்துக்கு சொல்லித்தரக்கூடிய சந்தர்ப்பம்லாம் இது கிடையாது. அவாவா எந்த சாக்கையை சேர்ந்தவா எந்த வம்சத்தில் வராலாம் தெரிஞ்சுட்டு அது தகுந்த மாதிரி அவன்கிட்ட ஆனப்புறம் உபாகர்மாலாம் பண்ணி உற்சர்ஜன உபாகர்மா அதெல்லாம் சொல்லி உத்ஸ்ருஷ்டா வை வேதாக ஸ்வீகிருதா வை வேதாக அதெல்லாம் சொல்லி அந்த வேதத்தினால இந்த ருக்வேதம்னு சொன்னால் 10 மண்டலம் இருக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு மண்டலத்தினுடைய முதல் மந்திரம் கடைசி மந்திரம் இப்படி 20 ருக்குகளை சொல்லி ஹோமம் பண்ணி ரிஷி தர்ப்பணங்கள்லாம் பண்ணி சாமவேதியாக இருந்தால் அந்த ரிஷி பூஜையெல்லாம் பண்ணி அந்த மாதிரி விஸ்தாரமாக பண்ணி போதாயன சூத்திரமாக இருந்தால் அதுக்கு பிரயோகங்கள் கத்திரிக்காயிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் வந்து அந்த பிரயோகங்கள்லாம் பண்ணி அந்த மாதிரி ரிஷிகள்லாம் சொன்ன விதத்தில் காரிக்கையில் என்ன சொல்லியிருக்கோம், அஷ்டமே வருஷே பிராமணம் கீதா கர்ப்பாஷ்டமேவா ஆஷோடசாத் பிராமணஸ்ய அனதீத காலா 16 வயசுக்குள்ள பூணல் பண்ணிடுங்கோ, 8 வயசில் பண்ணுங்கோ, 7 வயசில் பண்ணலாம், 7 வயசு 8 வயசுன்னு கணக்கு அப்படிங்கிறதால எல்லாம் சொல்லி ஆஜ்யங்கிறது 8 வயசு 7 வயசுங்கிறது, அனுஜ்யங்கிறது 16 வயசு வரைக்கும். அதனால் அனுஜ்யை நம்ம ஆஜ்ஞைன்னு சொல்லக்கூடாது. அது வந்து ஆஜ்ஞைன்னு சொன்னால் உத்தரவு, அனுஜ்ஞைன்னு சொன்னால் அனுமதி பர்மிஷன். அந்த மாதிரி சீக்கிரத்தில் இந்த உபநயனம் பண்ணி அந்த காயத்ரியை விடவே கூடாது. அதெல்லாம் பிடிச்சுவிட்டா விடவே கூடாது. அதுக்காக பிடிச்சிக்காமல் இருக்கக்கூடாது. அதாவது காயத்ரின்னு சொன்னப்புறம் நிறைய நியமங்கள்லாம் இருக்குது, அதனால் பண்ணாமே இருந்தேன் அப்படின்னு இருக்காங்க. ஆக நம்ம நியமத்தோடு எல்லாம் பண்ணி அது சின்ன வயசில் அந்த நியமங்கள் வேறு. காயத்ரி உபதேசத்துக்கு முன்னாடி பிரம்மோபதேசத்துக்கு முன்னாடி காமச்சார காமபட்சா தெரிய வழிகளில் சாப்பிட்றது அது மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறமா மந்திர கிரகணம் பண்ணுறதுனால அந்த மந்திரத்தை உபாசனை பண்ண வேண்டியிருக்கிறதுனால அதுக்கு வேண்டிய நியம நிஷ்டைகளோடு இருந்து காயத்ரி புரஸ்சரணம், அந்த காயத்ரி புரஸ்சரணங்கிறது அக்ஷர லட்சம் காயத்ரி ஹோமம் அதெல்லாம் பண்ணி அந்த காயத்ரி மந்திரத்தை காமிய பிரயோஜனத்துக்காகவும் உபயோகப்படுத்துகிறார்கள். நித்திய கர்மானுஷ்டானத்திற்காக ஜபம் செய்யக்கூடிய காயத்ரி மந்திரத்தை காமிய பிரயோஜனம், நமக்கு நிறைய சௌரியம் வேணும், மனசு நிம்மதி வேணும், வேறு ஏதாவது ஐஸ்வர்யம் வேணும் அப்படி இல்லாங்கிற கோரிக்கைகளுக்கும் அந்த காயத்ரி புரஸ்சரணங்கிறது காயத்ரி விதானம் இருக்கிறது. ஆக காயத்ரிங்கிறது 2 விதமாக நாம் பார்க்கலாம். ஒன்று நித்திய கர்மானுஷ்டானத்துக்காகவும், 2வது காமிய ஹோமங்கள் பண்ணுற தன்வந்தரி ஹோமம், சுதர்சன ஹோமம், ஸ்ரீசுக்த ஹோமம், அது மாதிரி காயத்ரி ஹோமம் அந்த காயத்ரி மகாத்மியத்தை சொன்னபடி அந்த ஹோமங்கள் ஜபங்கள் தர்ப்பணங்கள் அதெல்லாம் இந்த அம்சம் தசாம்சம் சமாம்சம் அதெல்லாம் பண்ணுறோம். இப்படி இந்த காயத்ரி உபாசனையின் மூலமாக வேதாத்தியனத்திற்கான யோக்கியதையை சம்பாதித்து கொண்டு அந்த அத்தியனம் பண்ணணும். அது அந்த காலத்தில் வேறு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. தட்சிணாயனத்தில் சில பாகங்களை படிக்கிறது, உத்தராயணத்தில் சில பாகங்களை படிக்கிறது, அங்கங்களை சில சமயத்திலையும் பிரதான பாகத்தை சில சமயத்திலையும் படிக்கிறது. அதுலேயும் இந்த காண்டம் பிராஜாபத்திய காண்டம் அந்த காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது அந்த ரீதியில் படிக்கிறது எல்லாம்.
இப்போ அது மாதிரி இப்போ வருஷம் பூரா படிக்கிறோம். அதெல்லாம் படித்து எல்லாம் பண்ணுறோம். முன்னாடி அலசர பாராயணமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாராயணம் பண்ணுறது. அப்புறம் பழகு சாப்பிட்டு இருந்தால் அப்புறம் பலகாரம் மற்ற முடியாது சொன்னாங்க சௌரியம். அதில் இந்த வேதாத்தியனங்கிறது அப்படி ஒரு நம்முடைய பரம்பரையில் இருக்கு. அந்த வேதாத்தியனத்தை லோகத்தில் பிரச்சாரம் பண்ணணும்னு சொன்னவா யாருன்னா இந்த ஆச்சாரியன். வேதோ நித்தியம் அதீயதா அப்படின்னு சொல்லி நிறைய உபதேசங்களை பண்ணி அப்புறம் சுருக்கமாக சிலது சொல்லணுங்கிறதுக்காக அதில் சொல்லும் பொழுது வேதோ நித்தியம் அதீயதா. அதை செயல் வடிவத்தில் கொண்டு வந்தவா இந்த 100 வருஷத்தை நம்முடைய பெரிய இந்த ஆச்சாரியால் சொன்னதை காரிய ரூபத்தில் கொண்டு வந்தது. அப்படி இந்த வேதத்தினுடைய மகிமைகளை நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதன்படி நடக்கிறது நம்முடைய பாக்கியம். அது முடியாத சமயத்தில் அந்த அஜ்ஞானம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஞானோபதேசம் பண்ணுறதுக்காக வந்தவர் தான் இந்த ஆச்சாரியர். அஜ்ஞான அந்தர்கஹன பதிதான், ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டோம். ஆத்ம வித்யோபதேசைஹி திராத்தும், பள்ளத்தில் விழுந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா யாரோ கணத்தில் விழுந்துட்டான்னு சொல்கிறோம். இல்லை அவருக்கு சொன்னால் நான் விழுந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அதில் பதிதான் ஆத்ம வித்யோபதேசைஹி திராத்தும். அப்படி அஞ்ஞான வழியில் போனவாளை காப்பாற்றணும்னு சொன்னால் அதுக்கு என்ன வழின்னு சொன்னால் ஆத்ம வித்தியின் மூலமாக காப்பாற்றலாம்னு ஆச்சாரியால் நினைச்சாங்க. இந்த ஆத்ம வித்தியன்னு சொன்னால் என்ன? உபனிஷதம் சாஸ்திரம். இந்த உபனிஷத்துகள் மூலமாக சொல்லக்கூடிய சாஸ்திரம் அது என்ன? சாந்தம் சிவம் அத்வைத்தம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா ச விஜ்ஞேயா. இந்த பிரணவ மந்திரத்தை பற்றி உபதேசம். அதுதான் சுவாமி மலையில் சுவாமிநாத சுவாமியாக அந்த சுப்பிரமணியர் பண்ண உபதேசம். அது சர்வே வேதாக யத் பதம் ஆமனந்தி தபாம்சி சர்வாணி ச யத் வதந்தி யத் இச்சந்தः பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரகேண பிரவீமி என்பதாக உபனிஷத்துகளிலே எல்லா வேதங்களும் எதை சொல்கின்றனவோ, எல்லா தபஸுகளும் எதற்காக செய்யப்படுகின்றனவோ, எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி, எல்லாரும் விரதங்களை அனுஷ்டானம் பண்ணுறாங்க. புருஷாலும் சரி ஸ்திரீகளும் சரி. இன்னைக்கு பலகாரங்கிறா, இன்னைக்கு ஒன்றுமே கிடையாதுங்கிற, இன்னைக்கு மௌனங்கிற, இன்னைக்கு காலம்பரை அரசமரம் பிரதர்ஷனம் பண்ணிட்டு தான் அப்புறம் சாப்பாடுங்கிற, இப்படிலாம் பல நியமங்கள் வச்சுருக்கா. இன்னைக்கு மௌனமாக இருக்கிறது வச்சுருக்கா. இன்னைக்கு இந்த விரதம் சந்தோஷமாக விரதங்கிறா, இன்னைக்கு கேதார கௌரி விரதங்கிறா, உமாமகேஸ்வர விரதங்கிறா, ரிஷி பஞ்சமிங்கிறா, அப்படிலாம் சொல்கிறா. இப்படி எல்லாரும் பண்ணுறா. புருஷாலும் பண்ணுறா, பொன்னாட்டில் பண்ணுறா. ஏகாதசி விரதங்கிறா. அப்புறம் காசிக்கு போயிட்டு வந்தால் இந்த கரிகாயை விட்டுட்டேன், இந்த பழத்தை விட்டுட்டேன், அது பிடிச்சதுலேருந்து ஒருத்தர் ஒன்று சொல்லுங்கிற, அதை வாங்க விட்டுட்டு வரேன். இப்படிலாம் வித்தேஷனாயாச்ச புத்திரேஷனாயாச்ச யுத்தாயாத பிக்ஷாச்சரியம் சரந்தி. லோகத்தில் மனுஷாளாக பிறந்தவாளுக்கு ஆசைங்கிறது இயற்கை. பலவிதமான ஆசை, பையன் பேரம் அப்படிங்கிறதான ஆசை, பைசா மடம் மாளிகை அப்படின்னு ஆசை, பலவிதமான ஆசைகள்லேருந்து விடுபட்டு பிக்ஷாச்சரியம் சரந்தி பவதி பிக்ஷாம் கிரீஹி அப்படின்னு சொல்லி முதல்ல அம்மாட்டேருந்து அதை வாங்கிட்டு முதல் நமஸ்காரம் அம்மாவுக்கு பண்ணி, இப்படி சம முக்கியத்துவம் இருக்குது. புருஷாளுக்கு தான் முக்கியத்துவம், ஸ்திரீகளுக்கு கிடையாது அப்படின்லாம் இல்லை தர்மத்தில். தர்மத்தை பொறுத்த வரையிலே புருஷாலோ ஸ்திரீகளோ எல்லாருக்கும் அந்தந்த நேரத்தில் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் இருக்கு. சுவாசனை பூஜை பண்ணால் அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். பூனலில் நமஸ்காரம்னு சொன்னால் முதல்ல அவளுக்கு பண்ண சொல்கிறேன். இப்படி எல்லாம் சொல்லி அந்த அக்ராசனங்கிறது அந்தந்த சமயத்தில் அவளுக்கு கொடுத்துட்ருக்கா. இப்படி எல்லாரையும் சமமாக பார்க்கணும். தர்மங்கிறது
ஸ்திரீ புமானித்யனாஸ்தைஷா விருத்தம் ஹி மகிதம் சதா. ஸ்திரீ புருஷன் அப்படிங்கிறதெல்லாம் சாஸ்திரத்தை பொறுத்தவரையில் தர்மந்தான் முக்கியம். அவரவர்களுடைய கடமைகளை அவரவர்கள் செய்யும் பொழுது ஸ்வகர்மணா தம் அபியர்ச்ச சித்திம் விந்ததி மாணவக. ஒரு உயர்ந்த நிலையை மனிதன் அடைய வேண்டும் என்றால், அடைகிறான் என்றால், தன்னுடைய கர்மாக்களை ஸ்வதர்மத்தை அனுஷ்டானம் செய்ய வேண்டும். அந்த ஸ்வதர்மம் யாராருக்கு என்ன ஸ்வதர்மமோ அந்த ஸ்வதர்மம் குலாச்சாரம் ஸ்வதர்மம். அதுக்கப்புறம் சில குலாச்சாரம். அப்போ இது வம்சம்னு சொன்னால் நாங்கள்லாம் விபூதிட்டு இது பண்ணுவோம், நாங்கள் பரமேஸ்வரர் பேர் தான் சொல்லுவோம், சில பேர் விஷ்ணு பேர் தான் சொல்லுவேன். அதெல்லாம் குலாச்சாரம். இப்படியாக பகவத் பிரீத்திக்காக கர்மானுஷ்டானங்களை பண்ணி அந்த பகவானை தேன பரமேஸ்வரம் பிரீணயானி அதெல்லாம் சொல்லி அவரை திருப்தி பண்ணுறேன் அப்படின்னு பகவத் சமர்ப்பணமாக இந்த கர்மானுஷ்டானங்களை நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அகங்காரம் இல்லாமல் வினயத்தோட விஸ்வாசத்தோட இது பலிக்கும் பலிக்கிறதோ அப்படியோ இப்படியோ அப்படின்னு சொல்லி சம்சயாத்மா வினஷ்யதி. இந்த நிச்சய புத்தியோடு நாம் செய்யணும். ஆக இந்த நிச்சய புத்தியோட திருடம் பக்தியா பத்வா சிவ பவததீனம் குரு விபோ. அந்த பக்தியினால இருக்க கட்டி அது சஞ்சலமில்லாத பக்தியின் மூலமாக நாம் முன்னேறணும்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாத்தையும் சொல்கிறது தான் இந்த ஆத்ம வித்யை. லௌகீகமான வித்தியங்கிறது எப்படி எழுத்து கூட்டி படிக்கணும், எப்படி மனப்பாடம் பண்ணணும், எப்படி பதில் எழுதணும், ஒரே வரியில் பதில் எப்படி எழுதணும், அது மாதிரி சொல்கிறதெல்லாம் லௌகிகமான படிப்பு. மனசை தயார் பண்ணுறது ஆத்ம வித்தை. ஒரு கோபமாக இருக்கிறவாறு சாந்தமாக்கணும், குரோதமாக தீவிரம். ராமர் வேணுங்கும் போது எப்படி வில்லு எடுத்துட்டாரோ அது மாதிரி கோபம் வேணும்னு நினச்சாதான் அந்த கோபத்துக்கு வேண்டியவன் தன்னை தயார் பண்ணிப்பார்னு சொல்கிறான். இத்தனைக்கும் அவருக்கு பலம் இருக்கு. பலம் இருக்கிறவாளுக்கு கோவிச்சுக்கிறதுனால நஷ்டம் இல்லை. அது ஏதாவது உபயோகப்பட போகிறது. அந்த கோபங்கிறது அது நோஞ்சா முடியாதவன் படிக்காதவன் அது மாதிரி கோவிச்சுருந்தா இவாளுக்கு தான் இது. ராமர் கெட்டிக்காரன் பராக்கிரமசாலி இருந்தாலும் தேவையான போது தேவையான காரியத்துக்கு மாத்திரம் அந்த சட்டையை போட்டுக்கிற மாதிரி தனுஷ் எடுக்கிற மாதிரி இந்த கோபத்தை வேணுங்கிற நேரத்துக்கு அது வரும். வேலை முடிச்சுட்டுன்னா அது போயிடும். அந்த மாதிரி அவர் சாத்வீகமான குணத்தோடு இருந்தார். அவர் ஈஸ்வரனுடைய அவதாரங்கிறதுலாம் ஒரு பக்கம். ஆனால் அவர் எப்படி கண்டுபிடிச்சான்னா ராமருடைய சரித்திரம் நமக்கு எப்படி தெரிய வருதுன்னா, லோகத்தில் யார் நல்லவர்னு விசாரிக்க ஆரம்பித்தார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞ கிருத்தஜ்ஞ சத்தியவான் கோ திருடவிரதா சாரித்ரேண கோ யுக்தா அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு பெருசாக சொல்கிறோம். அந்த மாதிரி என்னென்ன பண்புகளோடு கூடியவர் யார் இந்த உலகத்தில்? சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான். குணமும் இருக்கணும், வீரமும் இருக்கணும். வீரம் குணம் இல்லை, குணம் மாத்திரம் இருக்குது, வேலைக்காகாது, சாதம் ஒன்றும் பெருசாக பலமும் இல்லை அப்படின்னு. ஆக எல்லாம் சேர்ந்தவர் யார் அப்படின்னு தேட ஆரம்பித்தோம். இந்த தேட ஆரம்பித்ததில் யார்கிட்ட கேட்டால் தெரியும்னா, எல்லா இடத்துக்கும் போய் பார்க்குறவர் யார்? எனக்கு இந்த தெருவில் தான் பழக்கம், இவா வரைக்கும் தான் நான் பேசுவேன், இவாட்ட தான் நான் என்கிட்ட பேசுவேன் அப்படின்லாம் இருந்தால் அவருக்கு கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கும். எல்லா இடத்துக்கும் போய் சுற்றுறவர் எல்லா இடத்துலும் அனுமதி. இவர் போகணும்னு நினச்சாலும் இன்னும் விட்டுன்னு வேறு ஏதாவது போட்டிருந்தா அவர் போக முடியாது. அதில் எல்லா இடத்துலையும் பிரவேசம் உடையவர் நாரதர். எல்லா இடத்துலையும் போய் இவரதை விட மாட்டேன், அங்கேயும் போய் நாராயண நாராயணன்னு அவர் சொல்கிறது சொல்லிட்டு அவர் பக்தி பிரச்சாரம் எல்லா இடத்துலையும். அவரையும் யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டார். அது பயந்துன்றது இல்லை, என்னமோ அவர்கிட்ட ஒரு கௌரவம் வச்சுக்கோ. பயந்துண்டு வேண்டான்னு சொல்கிறவ சில பேர்கிட்ட இப்போ விஸ்வாமித்தர் துர்வாசர்னு சொன்னால் அவர் ஏதாவது சொல்லிடுவாருன்ட்டு அதனால் அவர் கௌரவம் வச்சு ஜாக்கிரதையாக பத்திரமா பார்த்து அனுப்பிச்சி வைப்போம் அப்படின்னு சொல்லி பூஜையும் பண்ணுவோம். பத்திரமா ஜாக்கிரதையாக அவர் கிளம்புற வரைக்கும் அவர் மனசு போடாமல் நடந்துப்போம் அப்படின்லாம் நினச்சிக்கிறது. நாரதர்கிட்ட அப்படி பயம்னு இல்லை. அவர்கிட்ட எல்லாருக்கும் ஒரு குரு புத்தி. அதில் எல்லாரும் ஒரு
வரவேற்று எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். எல்லா இடத்துலையும் பக்தி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அவர் யாரையும் மனசு நோகடிக்க முடியாது, பேச மாட்டாரோ இவங்க தெரியாது. அதனால் அவருக்கு எல்லா இடத்துலையும் ஒரு பிரவேசம். ஆனால் அவரை கேட்டால் தெரியும் யார் லோகத்தில் நல்லவா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சதில் ராமரை பற்றி அவர் சொன்னார். வால்மீகி முடிபுங்கவம் கோன் பிரச்ச அப்படின்னு சொல்லி வால்மீகி ரிஷி கேட்க நாரதர் சொல்லி நாரதர் மூலமாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர் ராமர். அப்படி அவர் இரண்யகசிபு மூலமாக இந்த பிரகலாதன் உருவாரத்துக்கு கயாது மூலமாக அவர் பண்ண உபதேசம் உபயோகப்பட்டதுங்கிறது ஒரு பக்கம். இந்த ராமாயணத்தையும் பிரவர்த்தகர் நாரதர். அப்படி அந்த நாரதர் குணப்பிரதானமான ஜீவிதம் வேணும் மனுஷனுக்கு. அதாவது தனப்பிரதானமான ஜீவிதம், வித்யா பிரதானமான ஜீவிதம், அதெல்லாம் குணப்பிரதானமான ஜீவிதம். அந்த குணங்களை உடையவர் ராமன். ஆகவே அவரை பற்றி ரொம்ப வசதியாக சொல்கிறார், நிரூபித்து காமிச்சிருக்கார் அந்த ராமன். அந்த குணங்களை நாம் மனுஷால்கிட்ட உருவாக்குறது எப்படி, அதை நிலைநிறுத்தி கொள்வது எப்படி, ஸ்திரப்படுத்தி கொள்வது எப்படி, அதை பற்றி சொல்லித்தரது இந்த ஆத்ம வித்யை. ஈசக்கையன கட பிரஷ்ன முண்டமாண்டூக்கியதி திரிகி அப்படின்னு ஆரம்பித்து 108 உபனிஷத்துகள். நிருசிம்மதாபினி உபனிஷத்து, ஸ்வேதாஸ்வதன உபனிஷத்து, இதுக்கெல்லாம் காஞ்சிபுரத்துலேருந்து ஒருத்தர் உபனிஷத் பிரம்மேந்திர யோகிகளும் ஒருத்தர் அவர் பாஷ்யம்லாம் எழுதி இந்த அடையார் லைப்ரரியில் அதெல்லாம் போட்டிருக்கா, அச்சு போட்டிருக்கா. அது மாதிரி இந்த உபனிஷத்துகள் மூலமாக ஈஷாவாஸ்ய விதம் சர்வம் எத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத் தேன தியக்தேன புஞ்சீதாக மாகிருத கஸ்யஸ்வித்தனம், பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படாதே அப்படிங்கிறதாக ஆரம்பித்து இறைவன் நமக்கு அளித்திருக்கிறார். நம்மகிட்ட என்ன இருக்கோ, வாழைப்பழம், தேங்காய், மாங்காய் என்ன இருக்கோ எல்லாம் அவர் கொடுத்தது. அதை கொடுத்ததை வைத்து திருப்தியாக வாழுங்கள், பலரும் பகிர்ந்து கொண்டு வாழுங்கள். ஏகஹா சுவாது நபுஞ்சீதா, நல்ல விஷயம் இருக்குன்னு சொன்னால், பிரசாதம் இருக்குன்னா, கோயிலுக்கு போயிட்டு ஏதோ புஷ்பம் சரம் இருக்குன்னா 10 பேர் கொடுக்குற ஸ்திரீகள், கையில் ஏதோ பிரசாதம் கொண்டு வந்தால் மற்றவாளுக்கும் சொல்கிறதோ பிரசாதமோ ஏதோ மற்றவாளுக்கும் கொடுக்குறாங்க. அது மற்றவாளுக்கு தனக்கு கிடைச்ச நல்லதை கொஞ்சமோ நிறையவோ மற்றவாளுக்கும் கொடுக்கணுங்கிற பழக்கம் வந்திருக்கு. இந்த பிரசாத விநியோகத்தில் பார்த்தேன்னா ஆற்றுல கொண்டு போய் குங்குமம்னா எடுத்துங்கோங்கிறார், கோயிலுக்கு வந்தவா வராதவா எல்லாருக்கும் அதை கொடுக்குறார், உங்களுக்காக வேண்டின்றேங்கிறார், இதெல்லாம் சொல்கிறார். இதெல்லாம் அந்த வேண்டின்றேங்கிறது தனக்கு வேண்டிக்கிறதோடு சேர்ந்து தன்னோட கூட படிக்கிறவா, இவாளுக்கு ரொம்ப நாளாக தெரிஞ்சவா, அவளுக்கு உடம்பு சரியாக இல்லைன்னா இவா வேண்டிக்கிறது, அவள் ஆற்றுல நல்லது நடக்கணும்னா இவா வேண்டிக்கிறது, இப்படி எல்லாம் ஆத்ம தரிசனம். எப்படி ஆத்மவத் சர்வபூதா ஆத்மோபம்மேன சர்வத்திர சமம் பஷ்யதி யோர்ஜுனா சுகம் வா எதிவா துக்கம் ச யோகி பரமோ மதா. தன்னை மாதிரியே மற்றவாளையும் பார்க்குது. தனக்கு கஷ்டம் இருக்குதுன்னு சொன்னால் மற்றவாளுக்கும் இது மாதிரி சிரமம் இருக்குது, தனக்கு சௌக்கியம் இருக்குது, தான் ஒரு திருப்தி அடைகிறோம், ஒரு கோவில் தரிசனம் பண்ணிக்கிறோம், திருப்தியாக இருக்குன்னா அவளுக்கும் அந்த மாதிரி நல்ல காரியம் பண்ணால் திருப்தி இருக்கும். 10 பேருக்கு வண்டி வச்சு நீங்கள் காசி யாத்திரை போயிட்டு வாங்க, மதுரை போயிட்டு வாங்க, காஞ்சிபுரம் போயிட்டு வாங்க. இப்படி தன்னை போன்று மற்றவர்களையும் பார்த்து பிரியத்துடன் பார்த்து அந்த பிரியத்தின் மூலமாக வேலை செய்யும். அதுதான் அன்பே சிவம்னு சொல்கிறாளே, அதுதான் அன்பே சிவம்ங்கிறது அந்த அன்பு. இந்த அன்பை போதிக்கிறது இந்த உபனிஷத்துகள், சத்தியத்தை போதிக்கிறது இந்த உபனிஷத்துகள். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, அதெல்லாம் சொல்லி ஒரு தைத்திரிய உபனிஷத்தில் என்ன சொல்கிறாங்களோ பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா அப்படின்னு சொல்லி இந்த பலவிதமான ஞான பிரகாரங்கள், ஞான சோபானங்கள், இந்த உயர்ந்த ஞானத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகளை நமக்கு சொல்லக்கூடியது இந்த தைத்திரிய உபனிஷத்து. அந்த தைத்திரிய உபனிஷத்தில் தான் மாது தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவான்னு ஆரம்பித்து சத்தியம் வத, தர்மஞ்சரா, ஸ்வாத்யாயான்மா பிரமதா, ஆச்சாரியாய பிரியந்தனம் ஆஹிருத்திய பிரஜாதந்தும் மாவியவச்சேசி எல்லாம் சொல்லி
சத்யான் அப்பிரமதித்தவ்யம் எல்லாம் குசலான் அப்பிரமதித்தவ்யம் சொல்லி நம்ம மனுஷ வாழ்க்கையில் நாம் இருக்க வேண்டிய நிலைகள், மனோநிலைகள் என்ன, வெளி விஷயங்கள். தேஷாம் துவயாசனேன பிரஸ்வசித்தவ்யம் அப்படிங்கிறது ஆரம்பித்து மரியாதைன்னா என்ன, பக்தின்னா என்ன, வினயம்னா என்ன, கடமைகள்னா என்ன, குணங்கள்னா என்ன, எல்லாத்தையும் இந்த தைத்திரிய உபனிஷத்து நமக்கு சொல்லிக் கொடுக்கறது. அதனால தான் மகாத்மாக்களை பெரியவாழ்நாளையும் பூஜிக்கக்கூடிய நாட்களில் அந்த உபனிஷத் பாராயணம்னு அதை வச்சுருக்கா. அந்த உபனிஷத்து சொல்லக்கூடிய வித்யை ஆத்ம வித்யை. அந்த ஆத்ம வித்யையை அவர் சொல்லி தந்தார். முதல்ல என்ன பண்ணார், அந்த கதைகளி இதெல்லாம் காமிக்கிறாள், அது மாதிரி ஏதோ சந்தியை சொன்னார், அவளுக்கு புரிஞ்சது. அவர் என்ன சந்தியை சொன்னார், அங்குஷ்ட தர்ஜனி யோக முத்ரா வியாதே நதினா சுத்தியர்த்தம் பிரம்மதி வைக்கியம் தரிசயன் சிவா. அங்குஷ்ட தர்ஜனி யோக முத்ரா, அங்குஷ்டங்கிறது கட்ட விரல், தர்ஜனிங்கிற இந்த ஆள் காட்டிய அதை சொல்கிறோம், அது காட்டி ரெண்டையும் சேர்க்க யோக முத்ரா. யோக முத்ரா அங்குஷ்ட தர்ஜனி யோகம்ங்கிற முத்ரா அல்லது யோகம், யோக கர்மசு கௌசலம், யோகம், யோகங்கிறது ஞானம். அந்த யோக முத்ரையை காமிச்சு எல்லாருக்கும் ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படிங்கிறத சொன்னார். அந்த அத்வைத தத்துவத்தை சொன்னார். அது காமிச்ச போது புரிஞ்சுது அந்த காலத்தில். அப்புறமா காமிச்சா காணாதுங்கிற தோடினப்புறம் மௌனத்தை கலைத்து கொண்டு ஆத்ம வித்யோபதேசைஹி திராத்தும் லோகான் பவதவசிகாதா பவபச்சுமனான். பவதவசிகா காட்டு தீ. இப்போ ஏதோ ஆஸ்திரேலியாவில் தீங்கிற, அமெரிக்காவில் முன்னாடி தீங்கிற, அது மாதிரி காட்டு தீ அது அணைக்கணும்னு சொன்னால் அதுக்கு சாந்தம்ங்கிறது வரணும். அதுக்கு சாந்தம்ங்கிறது வரத்துக்கு இந்த வித்தியை சொல்லி கொடுத்தார். பவதவசிகா தாப பாபச்சனான் முக்த்வா மௌனம், மௌனத்தை விட்டு வடவிடபினோ மூலத்தோ நிஸ்ஸரந்தி நிஷ்பதந்தி செம்போர் மூர்த்தி. அந்த பரமேஸ்வரனுடைய மூர்த்தியானது, அவதாரமானது சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபாங்கிறதாக அந்த ஆச்சாரியால் பூ உலகத்தில் சஞ்சாரம், பரமேஸ்வரனுடைய அவதாரமாக சஞ்சாரம் செய்கிறார்கள். அவருடைய கடமை என்ன? பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் சொல்லக்கூடிய அந்த மூன்று கடவுள்களுடைய கடமைகள் என்ன? ஒருத்தர் படைக்கிறார், பிரம்மா படைக்கிறார். அவர் வேதங்களை சொல்லிகிட்டே இருக்காராம், தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காராம், 4 முகத்தினாலையும் சொல்லிகிட்டே இருக்காராம். அதனால் அவருடைய நாக்குங்கிறது எப்பவும் பவித்திரமாக இருக்கு. பவித்திரமான மந்திரங்களை அவர் உச்சாரணம் பண்ணுறதுனால பவித்ராணாம் பவித்ரையோ மங்களானாஞ்ச மங்களம் தெய்வத்தம் தெய்வத்தானாஞ்ச பூதானாம் யோகிய பிதான்னு பெருமாளை சொல்கிறோம். இவர் இந்த மங்களானாம் மங்களங்கிற அந்த ஸ்ருதியை அவர் சொல்லிகிட்டே இருக்கார். அஸ்ராந்த ஸ்ருதி பாட பூத ரசனா, இடைவிடாது தொய்வில்லாமல் ஓய்வு இல்லாமல் அவர் ஸ்ருதியை பாடம் சொல்லிகிட்டே இருக்கார். அதனால் அவருடைய நாக்குங்கிறது பவித்திரமானதாக இருக்கு. அந்த பவித்திரமான நாக்கால் அந்த வேதங்களை சொல்லும். அதுக்காகத்தான் இந்த நியமங்கள்லாம். லௌகிகமான படிப்பை படிக்கிறதுக்கான நியமங்கள் கட்டுப்பாடுகள் வேற. இந்த பவித்திரமான இந்த வேதங்களை சொல்கிறதுக்கு நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும், நம்முடைய ஆகாரம் எப்படி இருக்கணும், நம்முடைய வெளித்தோற்றம் எப்படி இருக்கணும், உள்ளே இருக்கக்கூடிய பாவனைகள் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் சேர்த்து அந்த மந்திரங்கிறது நமக்கு பலத்தை கொடுக்கறது. நாம் பிரயோகம் பண்ணும் பொழுது அது மற்றவாளுக்கு பிரயோகம்னு சொன்னால் அது வேறு அர்த்தம் வச்சக்கூடாது. மந்திரங்களை நல்ல உத்தேசத்திற்காக உபயோகப்படுத்தணும், மற்றவாளுக்கு உபகாரம் பண்ணுறதுக்காக உபயோகப்படுத்தணும், லோகக்ஷேமத்திற்காக உபயோகப்படுத்தணும். மந்திரத்தை வைத்து கொண்டிருப்பவர்கள் பக்குவமாக நடந்துக்கணும். அதனால் அந்த நல்ல சங்கல்பத்தோடு நல்ல விஷயத்துக்காக செய்யணும். அதுக்காக இந்த ஆச்சாரியால் காசியில் உட்கார்ந்துட்டு பாஷ்யம்லாம் எழுதி
பகவத்கீதைக்கு பாஷ்யம் எழுதி, உபனிஷத் பாஷ்யம் எழுதி, வேதங்கள் முக்கியங்கிறதெல்லாம் சொல்லி, வேதங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வேதங்கிறது கருணை உருவமானது, அன்பின் உருவமானது, அக்கறையின் உருவமானது, அதெல்லாம் சொல்லி. அது எப்படி அக்கறைன்னா எப்படி? நம்ம எதிர்பார்ப்பு பெற்றோர்களிடத்தில் இருக்கு. மற்றவா எத்தனை பாராட்டினாலும் அப்பா அம்மா நல்ல வார்த்தை சொல்லுவாளா? நேரடியாக சொல்லலைன்னாலும் இன்னொருத்தர் மூலமாவது தெரிவிப்பாளா? நாம் நல்லவா, நம்ம உழைச்சி படிச்சுட்டு இருக்கோம், நம்ம நல்ல பக்தியோடு இருக்கோங்கிறது அப்பா அம்மாலாம் புரிஞ்சுட்டு இருக்காளா? ஊர் உலகம் புரியறதுங்கிறது வெளியில் சந்தோஷமாக இருக்கு. அதான் ஆற்றுக்குள்ளே வந்தப்புறம் அப்பா அம்மா நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாருன்னா அப்படி ஒரு ஏக்கம் குழந்தைகிட்ட இருக்குது. இவாளுக்கும் ஊரெல்லாம் பார்த்தா கூட தன்னுடைய குழந்தை நல்ல விதமாக வரணுமே, அதுக்காக எங்கெல்லாம் போய் பிரதர்ஷனம் பண்ணணும், எங்கெல்லாம் போய் தீபம் ஏற்றணும், எங்கெல்லாம் போய் பாராயணம் பண்ணணும் என்று இப்படின்னு இவாளும் அலைகிறார். இதெல்லாம் ஒரு பிரியத்தினுடைய பந்தம். அது மாதிரி அவர் பிரியங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த குழந்தைகள் பெற்றோர்கள்லாம் இருக்காங்க. இப்படி ஒன்றை பார்க்குறோம் வெளியில். இந்த வேதம்ங்கிறது 1000 பெற்றோர்களுக்கு சமமானது அப்படின்னு ஆச்சாரியால் சொல்றது. மாத்ரு பித்ரு சஹஸ்ரேபியோபி ஹிதைஷினா. ஒரு அப்பா அம்மாங்கிறவ ஒரு பையனோ பொண்ணோ நல்ல நிலைக்கு வரணும், நல்ல சௌரியமாக இருக்கணும், அவள் கலங்கக்கூடாது, மனசில் கஷ்டம் அவளுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கோயில் கோயிலாக போய் புஸ்தகமாக படித்து பிரார்த்தனையாக பண்ணி, குழந்தை பிறக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணுறா, பிறந்தப்புறம் பிரார்த்தனை பண்ணுறா, மொத்தம் எல்லாத்துலேயும் பிரார்த்தனை மயமாக இந்த வாழ்க்கை இருக்கு. அதில் இந்த வேதங்கிறது எப்படின்னா மாத்ரு பித்ரு சஹஸ்ரேபியோபி ஹிதைஷ். ஒரு அம்மாவுடைய பிரியுமே இவ்வளோ, ஒரு அப்பாவுடைய பிரியுமே எப்படி? 2 பேரும் சேர்ந்து 1000 அந்த 1000 பேர் எப்படி நினைப்பாளோ அந்த மாதிரி கண்ணும் கருத்துமாக இந்த வேதம்ங்கிறது ஜனங்களை உத்தாரணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உபதேசம் பண்ணிட்டு இருக்கு. அந்த வேதங்களை காப்பாற்றினால் நாம் உலகத்துக்கு நல்லது பண்ணினதாக இருக்குங்கிறதுனால ஆச்சாரியார் பிராமணத்துவத்தை ரட்சித்தேன ரட்சிதஸ்யாத் வைதிகோ தர்மஹா. இந்த பிராமணத்துவம் அப்படிங்கிறது, பிராமணத்துவங்கிறது என்ன? தபஸு, பொறுமை, பக்தி, குரு சுஷ்ரூஷை, விருத்த சேவா. அந்த வயசானவெல்லாம் கௌரவிச்சோம்னா நமக்கு ஆயுஷ் வளர். நித்தியம் விருத்தோபசேவினா 4 ஏதானி வர்த்தந்தே ஆயு வித்யா யசோ பலம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆயுஷ் வளர்றது, நமக்கு புத்தி சக்தி வளர்றது, நமக்கு புகழ் கூடுறது, நமக்கு பலம் கிடைக்கிறதுன்னா சொல்லியிருக்காகவே தர்மத்தை வளர்க்கணும். அந்த தர்மத்தை வளர்க்கதற்கு விளக்குவதற்கான இடங்கள் தான் இந்த சங்கர மடங்கள். அந்த சங்கர மடங்கள் மூலமாக எல்லாரும் சம்ஸ்கிருத பிரச்சாரம், வேத பிரச்சாரம், உபனிஷத் பிரச்சாரம், பகவன் நாம சங்கீர்த்தன பிரச்சாரம், சாஸ்திரிய சங்கீத பிரச்சாரம், நாம லேಖனம், ராமஜெயம் எழுதுறது, பிடியரிசி திட்டம், இது மாதிரி நல்ல மண்டல பாராயணம், பிக்ஷாவந்தனம், இப்படியெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சேர்ந்து அதை வைதிகாக முன்னின்று நடத்துறது இன்னும் விசேஷம். அது வைதிகெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு சமூகமாக இருந்துட்டு மயிலாப்பூரில் நிறைய நல்ல காரியங்களை பண்ணி பெரியவாள்லாம் அனுகிரகம் பண்ண இடங்கள் இதெல்லாம் இந்த இடம் பிச்சுப்பள்ளி தெரு வேத பாடசாலை, சம்ஸ்கிருத காலேஜ், இதெல்லாம் பெரியவாள்லாம் மாதக்கணக்கில் அனுகிரகம் தரிசனம்லாம் கொடுத்து எல்லாம் நிறைய எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ண இடங்கள். அந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து இதெல்லாம் நல்ல காரியம்லாம் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த மாதிரி மயூர பொறியில் இந்த நல்ல காரியங்கள் சத்சங்கள்லாம் பண்ணி அதன் மூலம் இது ஒரு பொது சேவை. இதெல்லாம் காப்பாற்றுறதுங்கிறது ஒரு பொது சேவை. ஒரு ரோட்ரி லைன்ஸு அவள் மூலமாக அவள் பண்ணுறது ஒரு பொது சேவை. ஆஸ்பத்திரி கட்டுறா, பள்ளிக்கூடம் கட்டுறா, கல்யாண மண்டபம் கட்டுறா, கைகால முடியாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது சௌகரியெல்லாம் பண்ணுறா. அதெல்லாம் பௌதீகமான விதத்தில் அது ஒரு லோக சேவை. இது ஜனங்களுக்கு சண்டை சச்சரவு இல்லாமல், ஜனங்களுக்கு துர்பிட்சம் இல்லாமல், ஜனங்கள் சௌஜன்யமாக இருப்பதற்கு
அவங்களாம் சௌமனஸ்யத்தோடு இருப்பதற்கு அந்த வேத மந்திரங்களிலே என்ன கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கின்றனவோ பகவானிடத்தில் அந்த குணங்கள்லாம் லோகத்தில் பரவுவதற்காக இவாள்லாம் செய்யக்கூடிய நல்ல பொது சேவை இந்த வேத பாராயணம், வைதிகம் பண்ணிக்கிறது, ஜபங்கள் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல காரியங்கள். இந்த லோக சேவையை, வேத சேவைங்கிறது ஒரு லோக சேவை. இதை மேன்மேலும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நல்ல விதமாக பண்ணி நிறைய பேர் அவள் குழந்தைகளையும் அத்தியனம் பண்ண விட்டுட்டுருக்க. அது அவளுக்கு இருக்கிற திட சங்கல்பத்தை காமிக்கிறது. அதுக்கு சமுதாயமும் அதுக்கு அனுகூலமாக இருந்து பொதுவாக அத்தியனம் பண்ணுறவாங்கிறதே விசேஷம். அதுலேயும் பரம்பரையாக அவள் எல்லாரும் வைதிகால் கல்யாணம் பண்ணி கொடுத்து வேதாத்தியன பரம்பரையெல்லாம் உற்சாகப்படுத்தி அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வேத பரம்பரைங்கிறது மேன்மேலும் சந்ததி சுத்த வம்சியாகி பரத்ரேகச்ச சரமணி, மேல் உலகத்திற்காக இருக்கட்டும், இந்த உலகத்திற்காக இருக்கட்டும், நல்ல வம்சத்தை தயார் செய்வது, நல்ல வம்சத்திலே வந்திருப்பவர்களை தயார் செய்வது, இது இரண்டும் முக்கியமானது. அந்த மாதிரியான சந்ததிங்கிறது அதுதான் சந்தானம். சந்தானம் சொல்கிறாலே அதுதான் சந்ததி. அந்த தர்ம சந்ததிங்கிறது மேன்மேலும் பல விதத்திலையும் வளர்ந்து அதன் மூலமாக லோகத்தில் அந்த ஆச்சாரியாருடைய அபிப்பிராயம் என்ன இருக்கோ வேதோ நித்தியம் அதீயதான்னு ஆரம்பித்து அதை பரபிரம்மாத்மனா ஸ்தீயதா. அன்னைக்கு பெரிவாள் பத்திரிக்கார பின்னாடியே ஒரு புஸ்தகம் வெளியிட்டார். இப்போ 2வது பாகம் வெளியிடுறார். இந்த மயிலாப்பூரில் பெரிவா சஞ்சாரம் பண்ணது, அந்த காலத்தில் என்னெல்லாம் பொது ஜனங்களுக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இங்கிலீஷில் பழைய ஃபோட்டோ என்ன கிடச்சிருக்கோ, பழைய மெசேஜஸ் என்ன கிடச்சிருக்கோ, அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு புஸ்தகமாக்கி அது ஒரு புஸ்தகம் வெளியிட போவார். அது அன்னைக்கு இதெல்லாம் என்னென்னா நிறைய விஷயங்கள் சேகரித்து வைக்க முடியல. அந்த காலத்தில் பெருமாளும் பெரிவா மனசு கிடச்சிருக்காது. இல்லைன்னா அந்த சமயத்தில் நம்ம மாத்திரம் கேட்டுப்போம் இருக்காது. அல்லது அந்த காலத்தில் முன்னிட்டு செய்கிறவா எல்லாத்துக்கும் பொது காரியம் இவ்வளோ பெரிய மண்டபம் கட்டியிருக்கிறதுனால நிறைய சமயம் சுலபமாக பண்ண முடியாது. இந்த ஆச்சாரியால் எல்லாருடைய படங்கள்லாம் வச்சு குரு பரம்பரை என்னன்னு தெரிஞ்சுக்க முடிகிறது. அதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் இருக்கிறதுனால இது சாத்தியமாகுது. அது அந்த காலத்தில் என்ன முடிஞ்சதோ முடியலையோ, என்ன முடிஞ்சா என்ன முடிஞ்சது அது எதுவும் தெரியாது. அதனால என்ன விஷயம் கிடைச்சிருக்கோ அதையாவது ஒரு புஸ்தகமாக போட்டு வச்சேன். ஆனால் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த தலைவருக்காரர்களுக்கு அது பெரிவாளை பற்றிலாம் நிறைய தெரிஞ்சுக்கலாங்கிறதுனால புஸ்தகமாக போட்டு அது அன்னைக்கு வெளியிடு. அதே மாதிரி அந்த காலத்தில் இங்கே 32ஆம் வருஷம் 1932ஆம் வருஷம் இங்கே மெட்ராஸில் நிறைய உபன்யாசம் பண்ணியிருக்கார் பெரியவாள். அது எல்லாத்தையும் தொகுத்து இன்னைக்கு புரிகிற பாஷை இங்கிலீஷில் அது மொழிபெயர்ப்பு பண்ணி இன்னைக்கு இருக்கிற ஒரு தேவையை உத்தேசித்து அது ஒரு புஸ்தகம் வெளியிடுறேன். அது 6ஆம் தேதி அது சம்ஸ்கிருத காலேஜில் அது. இது 8ஆம் தேதி ஒரு ஜனவரிக்கு வருஷம் பாரதிய வித்யாபவனில் அதுக்கும் அதை அது பிரதோஷம் முடிஞ்சப்புறம் அது ப்ரோக்ராம்